ஹாய் கைஸ், முட்டை மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் பெருஞ்சீரகம் போட்டு ஆனியன் போட்டு அதை கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட்டு சேர்த்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் ஜீரகம், கொஞ்சோண்டு பெப்பர், அப்புறம் டொமேட்டோ போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ரெண்டுமே இப்படியே சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு ஆனியன் எல்லாம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த பேஸ்ட்டை நல்லா ஊற்றி நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, நெக்ஸ்ட் ரெட் சில்லி பவுடர், நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணணும்னா இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணணும். நெக்ஸ்ட் இது கேப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ எக்கு தேவையோ அந்த அளவுக்கு எக்கை வந்து பாயில் பண்ணி வச்சுக்கணும். அந்த எக்கை வந்து பாயில் பண்ணி நமக்கு எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா கட் பண்ணி அந்த டேஸ்ட் வந்து நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி ஆயிலெலாம் அதில் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த எக்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே லைட்டாக கொரியாண்டர் லீஃப் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்து சர்வ் பண்ணலாம். இதில் வந்து சப்பாத்தி, தோசை, ரைஸில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வெரி சிம்பிள். ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.